ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்? ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட மேரேஜ் கும்பகோணத்தில். ஸோ கும்பகோணத்துக்கு தான் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் சில ஊர்லலாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எஸ், ஆஸ் யூஷுவல் வண்டி கிளம்பிடுச்சு. இந்த வாட்டி ஹெவி லக்கேஜ். இந்த வாட்டி லக்கேஜுக்கு ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டேன். பைக் ஆஸ் யூஷுவல் பக்கா கண்டிஷனாக ரெடி பண்ணியிருக்குது. இன்ஜின் ஆயில் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட் ட்ரிப் கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறம். சரி சொல்லிட்டு இன்ஜின் ஆயில் ஆக்சுவலாக வந்து டாப் பண்ணியாச்சு. வண்டியை பக்கவாக செக் பண்ணியாச்சு. அவன் பசங்க ஆக்சுவலாக முன்னாடியே அங்கே காரில் கிளம்பி போயிட்டானுங்க. நான் மட்டும் ஆக்சுவலாக வந்து பைக்கில் கிளம்பி போயிருக்கேன். ஏன்னா நான் அங்கேருந்து சில ஊருக்கு கிளம்ப பிளான் பண்ணியிருக்கனால வந்துட்டு என்னால் காரில் அவங்க கூட போக முடியல. ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வித் டேக்கிங் மச் ஆஃப் டைம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி முகியாக்குப்பம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. அதுக்கே வந்து சரியான டயர்டாகிடுச்சு. அங்கேருந்து ஒரு குட்டினை கூட விளையாண்டு கொஞ்சம் உடம்பு சார்ஜ் ஆகிட்டு மறுபடியும் நம்ம ட்ரிப்பை கிளம்புறோம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பாண்டி ரீச் ஆகியாச்சு. பாண்டி கிராஸ் பண்ணால் வாங்க வேண்டியதை வாங்காமல் போக முடியாது. ஸோ வெல்கம் டு பாண்டி. தேவியா பாண்டிச்சேரி தாண்டி கடலூரில் ஒரு ஸ்டாப்பு, ஒரு அனானிமஸ் பிளேஸு. பண்ணோன்னே ரிலாக்ஸ் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கு. செம்ம டயர்டு. A few hours later. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கும்பகோணம் ரீச் ஆயாச்சு. ரிசப்ஷனுக்கும் ஆன் டைமுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸோ போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணை விஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் செல்ஃபிஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டம் பாட்டன்னு ஒரே ஃபன்னாக போச்சு. இருந்த டயர்டுக்கு என்னால் வந்து நிற்கவே முடியல. பட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணனால வந்துட்டு சும்மா 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடிட்டு எப்படா போய் படுப்போன்னு ஆயிடுச்சு. தி நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணம் அருமையாக முடிஞ்சு. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு குரூப் ஆக்சுவலாக சென்னை கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சு, சரி பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் போய் பார்க்கலாம். கும்பகோணம்னாலே அங்கே நிறையா கோயில் தான் நிறையா ஃபேமஸ்ஸு. சரி தஞ்சாவூர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கே வந்து வெயில் பயங்கரமாக கொளுத்திட்டு இருந்துச்சு. கும்பகோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து தஞ்சாவூர் ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். போர் வழி ஃபுல்லாக அந்த ஹைவேஸ் ரொம்ப சூப்பராக போட்டுருக்காங்க. புதுசாக போட்டிருக்காங்க போட்டுருக்கு ஹைவேஸு. 2 சைடும் செம்மையாக இருந்துச்சு லொக்கேஷனு. அப்படியே 2 சைடும் அழகாக ரசிச்சுட்டு தஞ்சாவூர் வழியாக ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் தஞ்சாவூர் கோயில் போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் காலையில் 6 to 7:30 முகூர்த்தம். அதனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், ஹியர் வி ஆர். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கேன். கடைசியாக நான் எப்போ வந்து எனக்கே ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நான் தஞ்சாவூர் வந்திருந்தேன். அப்போ தான் இந்த கோயிலுக்கு நான் விசிட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. 11 மணி இருக்கும். கீழே கால் வைக்க முடியல சீரியஸாக. ஈவன் தோ அந்த மேட் போட்டுருந்தாங்க. மேட்டை தாண்டியும் மேட்டே அவ்வளோ சூடாக கொதிக்குது சீரியஸ்லி. அந்தளவுக்கு வெயில். தஞ்சாவூருக்கு அதுவும் இந்த பர்டிகுலர் டைமில் யாராவது வரீங்க அப்படின்னா தயவுசெய்து காலில் வந்துட்டு சாக்ஸ் போட்டுவாங்க. முடிஞ்சால் ஈர சாக்ஸ் போட்டுவாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து என்னோடய ஸ்டைலில் ஆங்கிளாக சில கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்களுக்காக.
தஞ்சாவூர் பார்த்துட்டு அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு திருப்பி மண்டபத்துக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வேளாங்கண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ எகெயின் போகிற வழியெல்லாம் அந்த வயல் அந்த அழகெல்லாம் ஃபுல்லாக ரசிச்சுட்டு லொக்கேஷன் எங்கே திரும்பினாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகும்போதும் சரி, இல்லை அங்கே மண்டபத்துலேருந்து கும்பகோணம் போகிற அந்த வழியும் சரி. அண்டு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னால் வெயில் தான். நான் சூஸ் பண்ண டைம் மேபி இதே ரோட்டில் வந்து ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் போல் போயிருந்தால் அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். ஐ மிஸ்ட் இட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பகோணத்துலேருந்து வேளாங்கண்ணி கிளம்பி போயிட்டுருக்கேன். வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகிட்டு அங்கே வேளாங்கண்ணி போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் போகிற பிளானும் இருக்குது. ஸோ வீடியோட லென்த்து கருதி இந்த எபிசோடை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடை மறக்காமல் பாருங்கள். Until then, Shyalton signing off. Tata bye bye. Love you all. Take care. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.